தேவனுடைய சின்னமே தாவீதுக்கு இதனால் தான் கர்த்தர் என்ன சொல்லுகிறார், உன் கர்த்தரை நான் ஆலயத்தை கட்டி வாங்கிறது இல்லை. ஒரு வேசித்தன பாவம், அதில் ஒரு கொலை பாருங்க, அடுக்கடுக்கா அவன் வீட்டில் ரத்த பழி வந்து கொண்டே இருக்கிறது. ஒரு வேசித்தனம் போதும், வாழ்க்கையில் எழும்பி நீங்கள் மறுபடியும் கிறிஸ்துவுக்கு பல ஆண்டுகள் ஆகிவிடும். பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி கர்த்தர் பாவத்தை மன்னிச்சிடுறாரு. ஆனால் எழுமி கிரியை செயல்பட அவனுக்கு பல ஆண்டுகள் ஆக்கி விடுகிறது. அதுக்குள்ளே எத்தனையோ ரத்தம் சுந்தல், வீட்டுக்குள்ளே எத்தனையோ அகால மரணங்கள் சம்பவிக்கிறது. ஏன்? வேதம் சொல்லு, பட்டயம் வாசல் படியில் இருக்கும். நீ ராஜாவாக இருந்து ஊழியம் செய்வான்னு சொல்ல, ஆனால் நீ ஆலயத்தை நான் தரமாட்டேன். ஆலயத்தை தருகிறது என்பது ஆலயம் நான் தரமாட்டேன். ஆலயம் என்பது கட்டடம் மட்டும் இல்லை, ஆலயம் என்பது மகிமை உள்ளே வரும். நீ ஜெபிக்கலாம், விடுதலை சவுல் பெறலாம், நீ ஜெபிக்கலாம், சங்கீதங்கள் எழுதலாம், நீ என்ன வேணா பண்ணலாம். ஆனால் ஆலயம் என்பது அது வித்தியாசமான ஒரு காரியம். அதை நான் உனக்கு தருகிறது இல்லை. உன் குமாரனுக்கு நான் தரேன். அவன் மட்டும் என்ன யோகியமானு நீங்கள் கேட்கலாம். ஆனால் வாழ்க்கையில் கர்த்தர் உடன்படிக்கை, சத்திய சமாதானத்துக்கு உடன்படிக்கை கர்த்தர் கொடுக்குறார். கேடாத ஞானத்தை தர்றேன். அவருடைய வாழ்க்கையில் அவன் செய்கிற ஜபத்தில் பெரிய வல்லமைகள் வருகிறது என்றால் அவன் தன்னை காத்து கொள்ளுகிறான். அந்த காலகட்டத்தில் காத்து கொள்கிறான். அப்புறம் தான் அந்த மறுமணி ஆட்டிகளுக்கெல்லாம் கோயில் கட்டி கொடுக்கறது, இந்த பின்மாற்றத்துக்குள்ளே போகிறதெல்லாம் பிறகு தான். முன்னே அந்த ஊழியத்தை கர்த்தர் நிறைவேற்றி கொண்ட பிறகு தான் இந்த குறுக்கு புத்தி உள்ளே வந்து விடுகிறது. அந்நிய தேவதைகளுடைய குமார்த்திகளை எல்லாம் சேர்த்து வைத்து கொண்டு அவர்களோடு கூட அட்டகாசம் பண்ணி கொண்டிருந்ததெல்லாம் பின்னாட்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய சின்னமே, நீங்கள் ஆலயமாய் வாழ ஆரம்பிங்க. உன் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உனக்கு ஒரு கொம்பை நான் உயர்த்துவேன். எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனத்தினுடைய முதல் பகுதி நான் உங்களுக்கு நேராக சொல்ல வருகிறேன். 1 ராஜாக்கள் 11:36 வாசிக்கிறேன். நாமும் விளங்கும்படி நான் தெரிந்து கொண்ட நகரமாக எருசலேமிலே என் சமூகத்தில் என் தாசனாகிய தாவீதுக்கு என்னாலும் ஒரு விளக்கு இருக்கத்தக்கதா அவன் குமாரனுக்கு ஒரு கோத்திரத்தை கொடுப்பேன். பிரியமான தேவனுடைய சின்னமே, யூதா கோத்திரத்தை முற்றிலும் கர்த்தர் அழிக்கவில்லை. வேதத்தில் வாசிக்கிறோம். ஏன்? தாவீதோடு செய்த உடன்படிக்கை, உங்களோடு கர்த்தர் செய்கிற உடன்படிக்கை, இதுக்கேற்ற மனுஷனாய் நீங்கள் காணப்பட வேண்டும். உங்கள் இருதயம் எந்த பழிவாங்குதலுக்கும் போகக்கூடாது. நாவி என்ற பட்டத்தில் யாரையும் கரைப்படுத்தக்கூடாது. நீங்களும் கரைப்படுத்தி கொள்ளக்கூடாது. உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக கூடுமானவரை அவரோட சமாதானமாக இருக்க நாடுங்க. இந்த செய்தி அநேகருடைய இருதயத்துக்கு நேரே வந்து கொண்டிருக்கிறது. அதே தான், இதெல்லாம் இல்லாது தான் திருவிருந்து அப்படியே வந்து கசப்போடு எடுக்கிற பொழுது தான் அது நோய்வாய்ப்பட்டு சிலர் மரணத்துக்குள்ளே போய் விடுகிறாங்க. எந்த கசப்பாத்தாலும் இந்த மாலை வெளிலே விட்டு விடுங்க. தேவாலயத்துக்கு முதல் முறையாக வந்திருந்தாலும் சொல்லுகிறேன், இந்த இடத்துல விட்டுட்டு போயிடுங்க. இந்த கசப்பை விட்டுட்டு போயிடுங்க. இந்த பழிவாங்க சுபாத்தை விட்டுட்டு போயிடுங்க. நீங்கள் ஆலயமாக